வணக்கம், நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி 11/8/2025 திங்கட்கிழமை. தினத்தந்தி கேள்வி பதிலுக்கு குருவியார் பதில்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். வீராங்கனை கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான நடிகை யார் அப்படின்னு கேட்டிருக்கிறது. யாருன்னா அன்சாரி, உடுமலைப்பேட்டை. அதுக்கு ரித்திகா சிங்கை சொல்லலாம். நிஜத்திலேயே குத்துச்சண்டை வீராங்கனை யான அவரின் ஒவ்வொரு பஞ்சும் இடி மாதிரி இருக்கும் என்று வாங்கியவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததை பார்க்கலாம். காந்த கண்ணழகி பிந்து மாதவி தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதை சொன்னது யாருன்னா புரசை வாக்கத்திலிருந்து கோபி சென்னை. புரசை கோபி கேள்வி கேட்டது புரசை கோபி சென்னை அப்படி கேட்டிருக்காரு. ஆமா, அதுக்கு ஜிவி பிரகாஷ் நடிக்கும் பிளாக் மெயில் என்ற படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். விரைவில் ரிலீஸுக்கு வருகிறது. அடுத்ததை பார்க்கலாம். அதிகமாக சர்ச்சையில் சிக்கும் நடிகர் யார்? அதை சொல்றாங்க மல்லிகா நடராஜன், திருவண்ணாமலை. சொல்றாங்க கேள்வி பதில் சினிமா கேள்வி பதில் பக்கத்துல குருவியார் கிட்ட அவர் யார் பேரு என்ன பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள். பத்திரிகையாளர் கேட்கல, யாரோ உன்ன மாதிரி என்ன மாதிரி ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் பேரு என்ன? அவர் பேர் என்னன்னா மல்லிகா நடராஜன், திருவண்ணாமலை. வெரி குட். என்ன கேக்குறாரு? சந்தேகமே இல்லை, தனுஷ் தான் அமைதியாக இருந்தால் கூட என்னை விடமாட்டேங்கிறாங்க என்கிறாரே. புரியல, மறுபடியும் கேள்விக்கு போ. சந்தேகமே இல்லை, தனுஷ் தான் அமைதியாக இருந்தால் கூட. இது கேள்வியா பதிலா? பதில். கேள்வி தானே. நான் உன்னை என்ன கேட்டார்? அதிகமாக சர்ச்சையில் சிக்கும் நடிகர் யார்? சரி, அதற்கு யாருன்றாரு? தனுஷ்ன்றாங்க. யாரு சொல்றாரு? தனுஷ். சந்தேகமே இல்லை, தனுஷ் தான் அப்படின்னு குருவியார் சொல்றாரு. ஓகே, அடுத்த கேள்விக்கு போ. விஜயசாந்திக்கு பிறகு காக்கி சீருடையில் நம்மூர் கதாநாயகிகள் கவனம் ஈர்க்கவில்லையே, ஏன்? மறுபடியும் கேள்வியை கேளு. விஜயசாந்திற்கு பிறகு காக்கி சட்டையில் நம்மூர் கதாநாயகிகள் கவனம் சர்ச்சையில் இல்லை, ஏன்? விஜயசாந்தி புரியுது. விஜயசாந்திக்கு அப்புறம் நம்ம ஊரு காக்கி சட்டை அந்த மாதிரி ஃபைட் பண்ற ஆட்கள் யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரா? கேட்டவர் பேர் என்ன? எந்த ஊர்? மாரித்துறை, திருச்செந்தூர். மாரிதுரை, திருச்செந்தூர். ஆமா, திருச்செந்தூர்ல இருந்து கேக்குறாரு. ஆமா, அதுக்கு சொல்றாங்க. என்ன கேக்குறாரு? ஒரு தடவை பாடி விஜயகாந்தி போல சட்டை செய்யவா? ஆமா, காக்கி சட்டை. காக்கி சட்டை. ஆமா ஆமா, இதுதான்டா போலீஸ். அது என்னமோ அந்த காக்கி சட்டை போட்டெல்லாம் போலீஸ்காரியா நடிப்பாங்க. அதேதான். அந்த மாதிரி யாரும் இல்லையான்னு கேக்குறாரா? ஆமா. அதுக்கு குருவி யாரு என்ன சொல்றாரு? துடிப்பாக இருந்தால் போதுமா, எடுப்பாக இருக்க வேண்டாமா அப்படின்றாரு. ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஏன் இங்க கூட நிறைய பேர் இப்போ ரீசென்ட்லி சிலர்லாம் காக்கி சட்டைகளை பெண்கள் ஆசைப்பட்டாங்களே. சரி, அடுத்த கேள்வி. தமன்னாவுக்கு திருமணமாமே உண்மையா? அதுக்கு ஏ ஜெரால்ட் வக்கம்பட்டியில இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகே, தமன்னாவுக்கு திருமணமாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவர் பேரு என்ன? அதான் ஜெரால்ட் வங்கப்பட்டி. ஜெரால்ட். ஆமா. ஊர் பேரு வக்கம்பட்டி. வக்கம்பட்டி. குருவியார் என்ன சொல்றாரு? அப்படியா, எனக்கே தெரியலையே என்று கூறி சிரிக்கிறார். நிறைய பேர் கல்யாணம் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. அது என்னமோ தெரியல, நமக்கு என்னத்துக்கு வம்பு. சரி, அடுத்த கேள்விக்கு போ. தமிழ் சினிமாவில் கேரளா நடிகைகளின் வரவு அதிகரித்து உள்ளதே. என்னது? தமிழ் சினிமாவில் கேரளா நடிகைகளின் வரவு அதிகரித்து உள்ளதே. அதுக்கு குருவியார் என்ன சொல்றாரு? இந்த கேள்வியை கேட்டவர் எந்த ஊர் பேர் என்ன? எஸ் விஜயகுமார், அவினாஷி. வெரி குட். அது குருவியார் என்ன பதில் சொல்றாரு? கேரளாவை விட மும்பை இறக்குமதிகளை அதிகரித்து இருக்கிறது. மினுமினுப்பும் பளபளப்பும் சாஸ்தியாம். ஓகே. ஸோ குருவியார் என்ன சொல்றாருனாக்க, கேரளாவை காட்டிலும் மும்பையில இருந்துதான் நடிகைகளின் இறக்குமதி ஹெவியா இருக்குன்னு சொல்றார். ஆமா, ரைட். ஓகே, அடுத்த கேள்விக்கு போ. குருவியாரே, லவ் டுடேவில் நடித்த இவனாவுக்கு ஆண் நண்பர்கள் இருக்கிறார்களா? லவ் டுடேல அதான் நடித்த இவானா
அதான் இவானாவுக்கு ஆண் நண்பர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டவர் வந்து TS சரவணன், மேலூர். ஓகே, கேட்டவர் பேர் வந்து என்னது சரவணன், மேலூர்ல இருந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு சொன்னாக்க, லவ் டுடே படத்துல நடிகை இவானாவுக்கு ஆண் நண்பர்கள் இருக்கிறாரா என்று கேட்கிறார். அதுக்கு குருவியார் என்ன பதில் சொல்கிறார்? நண்பர்கள் உண்டு, ஆனால் நீங்கள் நினைப்பது போல மாமா குட்டிகள் இல்லை. ஓஹோ, புரியுது. நண்பர்கள் இருக்காங்க, கூட்டி கொடுக்குறோம், மாமா இல்ல அப்படின்னு சொல்றாரு குருவியார். ஆமா சொல்றாரு. அடுத்தது. ஆமா, SJ சூர்யா எப்போது தான் திருமணம் செய்வார்? அதை கேட்டது வந்து ஆர் மாலதி, தேனி. மாலதி என்கிறவங்க தேனியில இருந்து SJ சூர்யாவுக்கு எப்பொழுது திருமணம் ஆகும் என்று கேட்கிறாங்களா? அதுக்கு குருவியார் என்ன பதில் சொல்றார்? ஆறின கஞ்சி பழங்கஞ்சி, ஆர்ன கஞ்சி பழங்கஞ்சி என்று உணரும் போது அஜித்குமார், அதாவது ஆர்ன கஞ்சி பழங்கஞ்சி என்று உணரும் போது, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, ஆர்ன கஞ்சி பழைய கஞ்சி என்று உணரும் போது, அவ்வளவுதான். ஆமா, ரைட். ஓகே ஓகே, புரியல, எனக்கும் புரியல. சரி, அடுத்து. அதாவது ஆர்ன கஞ்சா, அதனால இன்னும் ஆவல அப்படின்றாங்க. சரி, அஜித்குமார் மீண்டும் நடிப்பாரா மாட்டாரா? நிச்சயம் நடிப்பார். அத சொன்னது யாரு? கேட்டது யார்? கேள்வி கேட்டவர் யார்? விஜய் ஆவடி. விஜய் ஆவடியில இருந்து கேக்குறார். அஜித்குமார் வந்து மீண்டும் நடிப்பாரா நடிக்க மாட்டாரான்னு கேக்குறார். குருவியார் அதற்கு என்ன பதில் சொல்கிறார்? நிச்சயம் நடிப்பார், ஆனால் கொஞ்சம் தாமதமாகும். ஏன்? ரேஸுக்கு போறாராமா? ரேஸுக்கு போறாராமா? தெரியல, அதான் தெரியல நம்மளுக்கு. ஓகே, ஆனா சொல்லிட்டாரு. சாமானியன் படத்துக்கு பிறகு ராமராஜன் அவர்கள் மீண்டும் படங்களில் நடிக்கவில்லையே, நடிப்பில் விருப்பமில்லையா என்று எஸ் கதிரேசன் பேர்ணாம்பட்டுல இருந்து கதிரேசன் கேக்குறாரு. ராமராஜன் வந்து சாமானியன் படத்துல நடிச்சாரே, மீண்டும் ஏன் நடிக்கலன்னு கேக்குறார். ஆமா, அதுக்கு குருவியார் என்ன பதில் சொல்றார்? விருப்பம் இருக்கத்தான் செய்கிறது. அவரது லட்சியத்தை நிறைவேற்ற தயாரிப்பாளர்கள் தான் தயாராக இல்லை. ஓகே ஓகே, ஆமா, நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன்னு இப்பவும் அடம் பிடிக்கிறாரு. எந்த ப்ரொடியூசர் அவரை நம்பி படம் எடுக்க முன்னு வருவாங்க? அதேதான், இதோ இருக்காரு பாருங்க. ஓகே, அடுத்தது. சரி, ஆதிதி சங்கரின் ஆசை என்ன குருவியாரே? அதுக்கு கார்த்திக் செல்வகுமார் ஊட்டில இருந்து பேசுறாங்க. கார்த்திக் செல்வகுமார் ஊட்டில இருந்து கேள்வி கேக்குறாரு. மறுபடியும் அந்த கேள்விய கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி. ஆதி சங்கரின் அதான் ஆதிதி சங்கரின் ஆசை என்ன குருவியாரே? சரி, அது யாருக்கும் தெரியும். அதுக்கு குருவியார் என்ன சொல்றாரு? ஆதிதி இல்ல, அதிதி யாரு? இந்த இவருடைய பொண்ணு. அது எவருடைய பொண்ணு? இந்த காதல் கோட்டை பண்ணார், அவர் பேர் என்ன தெரியாது. டைரக்டர் காதல் கோட்டையில வந்து தேவயானி அவர்களும் அஜித் அவர்களும் நடிச்சாங்க, போனாங்க, வந்தாங்க. டைரக்டர் பண்ணாரு. அந்த டைரக்டர் பேர் என்ன? சத்தியமா தெரியலையே. அந்த டைரக்டருடைய பொண்ணு தான் அதிதி. ஆனா வந்து அஜித்குமார் பேர் சூர்யாவும், தேவயானி அம்மா அக்கா பேர் வந்து கமலியும் தெரியும். அவள்தான் உனக்கு தெரியும். ஆனா எனக்கு எல்லாமும் தெரியும். இப்ப அதிதி யாருன்னு சொன்னாக்க, அதுதான் இந்த வந்து அதான் சங்கர் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தார். அவர் பேர் நல்ல பேரு, எனக்கு இது இங்க இருக்குது, வரல. அதியமான் இல்ல, ஆதித்யன் ஒரு டைரக்டர் இருக்காரு, அவருடைய பொண்ணுதான் அது. ஓகே, விடுங்க. அதிதி என்னவா? அதிதிக்கு என்னவா? அத கேளுங்க. மகிழ்வித்து மகிழ் என்பது தான் இதற்கு பொருள். இல்ல, அந்த தம்பி என்ன கேளு, அதிதிக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஆசை என்ன குருவியாரே? அது இல்ல, மறுபடியும் அதிதிக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரா? அதெல்லாம் கேக்கல. அதிதி சங்கரின் ஆசை என்ன குருவியாரே? சங்கர், அதான் அதிதி. அந்த அவங்க அப்பா தான் பேரு வந்து சங்கர். அவங்க அப்பா பேரு என்ன? சங்கர், ரைட்டா? அதான் அதிதி சங்கர். ஐயோ, எப்பா சங்கர் பொண்ணுப்பா அது. அதான்ப்பா அதிதி சங்கரின். சங்கர் எந்த சங்கர்? யாருக்கு தெரியும்? சங்கர்னா ரோபோ இந்திரன்லாம் எடுத்தாரு, அந்த சங்கரா? சங்கருடைய பொண்ணுதான் அதிதி. ஓகே, புரியுதா? ஓகே, சரி. இப்ப என்னவா, என்ன கேக்குறாரு? அதிதிக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரா? ஆமா, கேட்டிருக்கிறாரு. என்ன கேக்க? மறுபடியும் படி. அது என்னன்னா, அதிதி சங்கரின் ஆசை என்ன குருவியாரே? அப்படியா? டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையா இருக்கும். அவங்க அப்பா மாதிரி மிகப்பெரிய ஒரு டைரக்டரா வரணும். பட் ஆமா, என்னவா? மகிழ்வித்து மகிழ் என்பதுதான் அவங்க அப்பா மாதிரி. அடுத்தவங்கள நீ மகிழ்ச்சியா வச்சுட்டு மாறுன்ற கதை. ஓகே, மகிழ்வித்து மகிழ். ஆமா, மகிழ்வித்து மகிழ். ஓகே 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 ஓகே. ஆமா. யோகி பாபு அவர்கள் மார்க்கெட் எப்படி இருக்கிறது?
எப்படி இருக்கு? அவர் யார் கேள்வி கேட்கறது? எந்த அப்படின்னு ஊர்ல வந்து கேட்கிறாரு? அப்படின்னு ஸ்டீஃபன் ராஜ் புதுக்கோட்டை, ஸ்டீஃபன் ராஜ் புதுக்கோட்டை. ஜார்ஜ் ஸ்டீஃபன் ராஜ் புதுக்கோட்டையில இருந்து கேட்கிறார். ரோகி பாபுவின் என்னது மார்க்கெட் எப்படி இருக்கிறது? அதான் என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா அமோகமா இருக்கிறது தான் நான் சொல்றேன். ஆனா இது என்னன்றத நான் பார்க்கிறேன். என்ன குருவியார் என்ன சொல்றாருன்றத மட்டும் சொல்லு. கோலமாவு கோகிலா படத்தில் ஆரம்பித்த அதிர்ஷ்ட காற்று இதுவரை நன்றாக வீசுகிறது. வெரி குட். நீ சொன்னதுதான் பண்ணாதான் அவர்தான். ஏன்னா 3-4 படத்தை எங்க வீட்டுக்காரர் நடிச்சிருக்காரு. வெரி குட். நல்ல விஷயம், நல்ல விஷயம். அடுத்து அன்சிகா தன்சிகா ஒப்பிடுங்கள் குருவியாரே. பி மேரி ரோஸ் மதுரை. மேரி ரோஸ் மதுரையிலிருந்து இந்த கேள்வியை கேட்குறாங்க. ஹன்சிகாவுக்கும் தன்சிகாவுக்கும் இன்னும் ஒற்றுமன் கேட்குறாங்களா வேற்றுமன் கேட்குறாங்களா? ஒப்பிடுங்கள். ஒப்பிடுங்கள். சரி, குருவியார் என்ன சொல்றாரு அதுக்கு? அத சொன்னவங்க வந்து மேரி ரோஸ் மதுரை. அது விட்டுரு, குருவியார் பதில் என்ன சொல்றார்? அன்சிகா விஷால் உடல் நடித்தவர், தன்சிகா விஷால் உள்ளத்தில் இடம் பிடித்தவர். ரைட்டு, நல்ல விஷயம். ஏன்னா வந்து தன்சிகாவை தான் இப்போ வந்து விஷால் கல்யாணம் கட்டிக்க போறாரு. ரைட்டு. அடுத்து மும்பை வாயுகளில், அதாவது மும்பை வரவுகளில் சரளமாக மும்பை வரவுகளில் சரளமாக தமிழில் பேசக்கூடியவர் யார்? மும்பை வரவுகளில் தமிழ் சரளமாக பேசக்கூடியவர் யார்? கேள்வி கேட்டவர் பேர் என்ன? ஊர் என்ன? விஷ்ணு, அதாவது விஸ்வமூர்த்தி, சேலம். சரி, சேலத்திலிருந்து விஸ்வமூர்த்தி அவர்கள் கேட்டு இருக்கிறார். மும்பையில் இருந்து இறக்குமதி ஆகும் நடிகைகளில் யார் தமிழ் அழகாக பேசுகிறார்கள்? கண்ணக்குழி நடிகையான சுஷ்டி டாங்கே தான். ஓகே. வாயை திறந்தாலே போதும் அவரது நாவில் சரளமாக தமிழ் புகுந்து விளையாடும். வெரி குட். சூப்பர் 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 சூப்பர். சுஸ்ரீ டாங்கே. ஆமா, அந்த ஏதோ பேய் படத்துலயே எதுலயோ நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க. தெரியாது. சரி, நான் பாத்திருக்கேன். நல்ல நடிகை. அடுத்தது போகலாம். நடிகர் தயாரிப்பாளர் என்பதை தாண்டி சிவகார்த்திகேயன் படம் இயக்குவாரா? யாரு கேள்வி கேட்டவர்? யார்? எந்த ஊர்? வன்னை கணேசன் கொளத்தூர். வன்னையா? ஆமா, வன்னை கணேசன் கொளத்தூர். வன்னை கணேசன் கொளத்தூர். ரைட், ஓகே. கேள்வி கேட்டவர் பெயர் வன்னை கணேசன் கொளத்தூரில் இருந்து கேள்வி கேட்டு இருக்கிறார். எதிர்காலத்திலும் என்ன கேள்வி கேட்டார்? தயாரிப்பாளர், அதாவது நடிகர் தயாரிப்பாளர் என்பதை தாண்டி சிவகார்த்திகேயன் படம் இயக்குவாரா என்று கேட்டிருக்கிறார். ஆமா, நடிப்பை தாண்டி கதாநாயகன் என்ற அந்தஸ்தை தாண்டி ப்ரொடியூசர் என்ற ஒரு அந்தஸ்துக்கு வருவாரா, டைரக்டர் என்ற அந்தஸ்துக்கு வருவாரா என்று கேட்கிறார் போல இருக்குது. அப்படித்தானே? டைரக்ட் கண்டிப்பா நிச்சயமா அவர் பண்ணுவார். நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் எனக்கு டைரக்ட் பண்றதுல ஆசை இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு தோணுது. பட் குருவியார் என்ன சொல்றாரு? எதிர்காலத்தில் இதுவும் நடக்கலாம். எதிர்காலத்தில் இதுவும் நடக்கலாம் என்று குருவியார் சொல்லுகிறார். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கவர்ச்சி நடிகைகள் காணாமல் போனதற்கு என்ன காரணம்? இதை கேட்டவர்கள் KM ஸ்வீட் முருகன், கரடி, கொல்லம்பட்டி. மறுபடியும் கேள்வியை சொல்லு. கவர்ச்சி நடிகைகள் காணாமல் போனதற்கு என்ன காரணம்? கவர்ச்சி நடிகைகள் காணாமல் போனதற்கு என்ன காரணம்? கேள்வி கேட்டவர் பெயர், ஊர்? KM ஸ்வீட் முருகன், கரடி, கொல்லம்பட்டி. மறுபடியும் பேர் சொல்லு. KM ஸ்வீட் முருகன். ஸ்வீட்டா? ஆமா. சரி. முருகன், கரடி, கொல்லம்பட்டி. கரடி? அது என்ன கரடி? அதான் இது பட்ட பெயரா இருக்கும். அது சரி. ஊர் பேரு? அதுதான் கொல்லம்பட்டி. கரடி, கொல்லம்பட்டி. ரைட், ஓகே. மறுபடியும் ஒரு தடவை கேள்வி சொல்லு. கவர்ச்சி நடிகைகள் காணாமல் போனதற்கு என்ன காரணம்? ஒன்னும் ஒரு பெரிய காரணம்லாம் இல்ல. காரணம் எனக்கு தெரியும். குருவியார் அதற்கு என்ன பதில் சொல்கிறார்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தால் போதும், கதாநாயகிகளே அந்த ஆட்டத்தை ஆடி விடுகிறார்களே. வெரி குட். நானும் அந்த பதில் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து அதாவது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னாக்கா
டான்ஸுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது ஆமாம், விஜயலலிதா, ஜோதிலட்சுமி, அதுக்கப்புறம் அந்த ஆலம், அதுக்கப்புறம் வந்து ஜெயக்குமாரி, அதுக்கப்புறம் வந்து இப்படி ஜெயமாலினி, டிஸ்கோ சாந்தி, சிலுக்கு, இப்படி அனுராதா பொண்ணு, கார்த்திகி ஸ்ரீயா, ஏதோ டிஸ்கோ சாந்தி அவர்கள், எல்லாருமே அனுஷியா மேடம், அனுஷியா, அனுஷியாவா, அதாவது அனுஷியாவா அனுஷியா, அது என்னமோ தெரியல. பட் ஏகப்பட்ட கவர்ச்சி நடிகைகள் வந்து இருந்தாங்க. அப்படிப்பட்ட கவர்ச்சி நடிகைகள் ஒரே ஒரு குத்துப்பாட்டுக்கு வந்து மொத்த ரசிகர்களையும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருந்ததுனால இந்த நடிகைகள் காண்டாகி போயிட்டு என்ன பண்ணிட்டாளுங்க, ஐயா நாங்களே ஆடிடுறோங்க, மேலே ஒரு 10 ரூபா போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு இவளுங்களே ஆட வந்துட்டாளுங்க. ஸோ இவளுங்க ஆட வந்ததுனால கவர்ச்சி நடிகைகளுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் அவங்க அப்படியே உலகம் பூரா அங்கங்கே மேடை கச்சேரி, அந்த கச்சேரி, அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்னு அவங்க அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் விஷயம். குருவியார் என்ன சொன்னார், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தால் போதும், கதாநாயகிலே அந்த ஆட்டத்தை ஆடி விடுகிறார். இதுதான் விஷயம், மெயின் விஷயம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. ஒரு சாங், ஒரே ஒரு சாங்க்கு ஒரு ஹீரோயின் அப்படின்னு ஒருத்தி இருக்கிறா, படம் பூரா வரா, இல்லைன்னா ஒரு 2-3 சீன் தான் வருவா. ஆனால் ஒரு சாங்க்கு வந்து மொத்த ரசிகர்களையும் அப்படியே வந்து கவர்ந்துடுறா, குத்தாட்டம் போடுற. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அவன் வீட்டுக்கு எஞ்சி போயிடுறான், தியேட்டரு காலி ஆகிடுது. கள்ளக்காதலர்கள் மட்டும் கேன்டீனை காலி பண்ணின்னு இருக்கிறாங்க. இதில் பார்த்தாளுங்க இந்த இடத்துக்கு நம்மளே ஆடலாமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் தான். அதான் இதோட இந்த இதுவை முடிச்சுக்கிட்டு, இந்த கேள்வி பதில் வினாவை முடிச்சுக்கிட்டு, இத்துடன் இந்த செய்தி அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் வேர்ல்டு பீப்புள்ஸ் அண்ட் உலக மக்களே வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இன்னைக்கு நேற்று வரலங்க குருவியாருடைய பதில்கள். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருடமாக பார்க்குறேன். ஆமாம், தினத்தந்தியில் வந்து கன்னித்தீவு மாதிரி, ஆமாம் தினத்தந்தியில் வந்து ஆண்டியார் பாடல் அந்த மாதிரி, இப்படி நிறைய சில விஷயங்கள் தினத்தந்தியில் வந்து தொடர்ந்து தினம் ஒரு தகவல், இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்று நேற்று முந்தானத்து இல்லைங்க காலங்காலமாக வந்து கொண்டு இருக்கிறது. தலையங்கம் மாதிரி தினத்தந்தி தலையங்கம் இருக்குது இல்லையா, எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சினிமா செய்திகள், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆனால் முகவரி, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சின்ன சின்ன துளிகள், விடுகதைகள், இன்னும் அறிவு சம்பந்தமான பொது அறிவு சம்பந்தமான ஏகப்பட்ட இந்த மாதிரி இளைஞர் மலர், அப்புறம் நகரம், ஏகப்பட்ட விஷயங்கள்ங்க. தினத்தந்தி வந்து ஒரு 7 ரூபா தாங்க ஒரு பத்திரிக்கை, ஒன்லி 7 rupees. ஆமாம், தினம் அந்த 7 ரூபா கொடுத்து அந்த பத்திரிக்கையை வாங்கி முழுசாக ஒரு வரி விடாமல் அதில் அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 2 மாதம் 3 மாதம் படித்தா போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக அறிவு என்பது தானாக வந்துவிடும். சரி, இங்கே யாருக்கும் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ரெண்டாவது படிப்பே இல்லை. படிப்பு இல்லாதவங்ககிட்ட போய் படின்னு அவன் எங்கேருந்து படிக்க போகிறான்? அறிவுன்னு ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, அது இவனுங்களுக்கு சுத்தமாக கிடையாது. 90% பேர் ஆனால் ஊனா என்னன்னு தெரியாமல் இருக்கிறான். கேட்டால் நான் காலேஜுக்கு போகிறேன்றான், ஸ்கூலுக்கு போகிறேன்றான், படித்தேன்றான். புத்தகத்து கையில் கொடுத்தா திக்கு வாய மாதிரி படிக்கிறான். பார்க்குறதுக்கே வேதனையாக இருக்குது. இன்னத்த பண்ணி தொலைகிறதுலாம். அந்த காலத்து மனுஷன் இன்றைக்கி இங்கிலீஷ் பாட்டுகளை அப்படி சும்மா அசத்துவேன். ஆமாம், ஆங்கில பாடல்களை அப்படி சும்மா அள்ளி ஊட்டனா செவுருலாம் அப்படி தெரியும். அதோட இத்துடன் சரி வர. ஸோ அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், இந்த குருவியாரின் பதில்கள் என்பது வந்து வெறும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் அதில் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு எனக்கு மட்டுக்க ஏதாவது தினத்தந்தி தான் இருக்குது, அட்ரஸ் தான் இருக்குது, நம்ம போய் வேறு ஏதாவது கேள்விகளை கேட்கலாம் என்று கேட்டிங்கன்னா குருவியார் பதில் சொல்ல மாட்டார். நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே அப்படியே கிழிச்சி குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டுமே என்றால், ஆமாம், அப் டு டேட்டு இப்போத்திய விஷயம் வரைக்கும் நீங்கள் குருவியார் உங்களுக்கு பதில் சொல்வார். அதனால் நீங்கள் தாராளமாக தினத்தந்தி எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்கள் கேள்விகளை நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஓகே மோனா, இத்துடன் இந்த குருவியாருடைய கேள்வியின் பதிலும் நாங்கள் முடித்துக்கொண்டு இதோடு நான் விடைபெறுகிறேன். அடுத்த செய்தியை இதோடு முடிவடைகிறது. அடுத்த செய்தியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்கள் மோகனா, அங்கிள் ஜான் பாஸ்கோ அங்கிள். நன்றி, வணக்கம்.